நம்ம எல்லாருமே ஒரு கூட்டத்துல இருக்கோம். ஆனா, அந்த கூட்டத்துல நம்ம யாருன்னு நமக்கே தெரியாது. லுக் அரவுண்ட் யூ. இன்னைக்கு எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி ட்ரெஸ், ஒரே மாதிரி சாங்குக்கு ரீல்ஸ், ஒரே மாதிரி டயலாக். ஒரு ட்ரெண்ட் வந்தா போதும், நம்ம மூளைய கலட்டி வச்சுட்டு முன்னாடி போறவன் பின்னாடியே முட்டாள்தனமா ஓடுறோம். ஷாக்கா இருக்கா? இதுதான் உண்மை. நீங்க ட்ரெண்ட ஃபாலோ பண்ணல நண்பா. ட்ரெண்ட் உங்க வாழ்க்கைய கண்ட்ரோல் பண்ணுது. உங்க சிரிப்பு, உங்க ட்ரெஸ், உங்க கோல் எல்லாமே வேற யாரோ டிசைட் பண்றது. இந்த 30 நிமிஷம் நீங்க யாருன்னு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த போறேன். ஆர் யூ ரெடி டு பி அன் ஒரிஜினல்? இல்ல கடைசி வரைக்கும் காப்பி கேட்டாவே சாக போறீங்களா? தி பப்பெட் மாஸ்டர். ஹவ் ட்ரெண்ட்ஸ் கண்ட்ரோல் யூ. ட்ரெண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? இட்ஸ் பியோர் சைக்காலஜி. நம்ம தலைமுறைக்கு இருக்கிறதே பெரிய பயம். ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அந்த ட்ரெண்ட்ல நீயும் இல்லையான்னு யாராவது கேட்டா நமக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி வருது. அதனாலதான் பட்ஜெட்டே இல்லனாலும் கடன் உடனே வாங்கி அந்த ஐபோனை வாங்குறோம். பசிக்குதோ இல்லையோ அந்த வைரல் கேஃபேல போய் போட்டோ எடுத்து போட்டோம். இந்த ட்ரெண்ட் உங்க பாக்கெட்டை மட்டும் காலி பண்ணல, உங்க திங்கிங் பவரை மொத்தமா அமுக்கிடுச்சு. நீங்க எது நல்லதுன்னு யோசிக்கிறதில்ல, எது வைரல் ஆகுதோ அதுதான் நல்லதுன்னு நம்புறீங்க. இது பேருதான் கிரவுட் மென்டாலிட்டி. கூட்டத்தோட ஓடுறவனுக்கு தெரியாது அவன் எங்க போறான்னு. பட் தனியா நிக்கிறவனுக்கு அவன் பாத் கிளியரா தெரியும். த வேலிடேஷன் ட்ரக் அண்ட் ஃபேக் லைஃப் ஸ்டைல்ஸ். இன்னைக்கு நம்ம ஹாப்பினஸ் மொத்தமா லைக்ஸ் மேல தான் இருக்கு. ஒரு நல்ல மூமெண்ட்டை என்ஜாய் பண்றதை விட அதை ஸ்னாப் எடுத்து பெஸ்ட் டேன்னு கேப்ஷன் போட தான் நம்ம துடிக்குது. யாரு தான் தலை இங்க உண்மையா இருக்கும்? வீட்ல சண்டை, மனசுல கவலை, ஆனா போஸ்ட்ல மட்டும் லிவிங் மை பெஸ்ட் லைஃப். இன்னொரு ட்ரெண்ட பார்த்து நம்ம லைஃப் ஸ்டைலை கம்பேர் பண்றோம். அவன் 20 வயசுல கார் வாங்கிட்டான், நாம இன்னும் பஸ்ல போறோம்னு ஃபீல் பண்றோம். ஆனா அந்த கார் இஎம்ஐல இருக்கா இல்ல அது ஒரு ரெண்டான்னு நமக்கு தெரியாது. இந்த கம்பேரிசன் ஒரு ஸ்லோ பாய்சன். அது உங்க ஒரிஜினாலிட்டிய கொன்னுரும். உங்க பாத் வேற, அவங்க பாத் வேற. டோன்ட் பி அ ஸ்பெக்டேட்டர் ஆஃப் சம்வன் எல்சஸ் ஃபேக் லைஃப். இன்னைக்கு வேர்ல்ட்ல யாருக்கெல்லாம் வேல்யூ அதிகம்னு நினைக்கிறீங்க? காப்பி அடிக்கிறவனுக்கு இல்ல, ஒரிஜினலா இருக்கிறவனுக்கு தான். லுக் அட் லெஜெண்ட்ஸ். ஏஆர் ரஹ்மான் ஒரு ட்ரெண்ட ஃபாலோ பண்ணல, அவர் ஒரு ட்ரெண்ட கிரியேட் பண்ணாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேற யாராச்சும் காப்பி அடிச்சாரா? நோ. ஐடென்டிட்டின்னு ஒன்னு இருக்கு பாஸ், அத மறக்காதீங்க. நீங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு உங்க மனசுகிட்ட கேளுங்க. உங்க கோல் என்னன்னு உங்க பேஷன் கிட்ட கேளுங்க. சில நேரம் நம்ம ஸ்டைல் மத்தவங்களுக்கு காமெடியா இருக்கலாம், ஆனா அந்த ஸ்டைல்ல நீங்க கான்ஃபிடென்ட்டா இருந்தா நாளைக்கு அதுதான் மாஸ். ட்ரெண்ட்ஸ் ஆர் டெம்பரரி, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட். உங்க கிளாஸ நீங்க எப்போ கண்டுபிடிக்க போறீங்க? பில்டிங் யோர் ஓன் பாத். சரி பாஸ், இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? டிஜிட்டல் டீடாக்ஸ். வாரத்துல ஒரு நாள் போனை தள்ளி வை. உன்னை பத்தி மட்டும் யோசி. ஸ்டாப் சீக்கிங் வேலிடேஷன். மத்தவன் என்ன நினைப்பான்? இந்த ஒரு கேள்விதான் உன்னை முன்னேறாம தடுக்குது. ஸ்டாப் ஆஸ்கிங் பெர்மிஷன் டு பி யோர் செல்ஃப். ஃபோக்கஸ் ஆன் பர்பஸ், நாட் ஹைப். ஒரு விஷயம் வைரல் ஆகுதுன்னு பண்ணாத. உனக்கு அது யூஸா? உன் கோல்க்கு அது ஹெல்ப் பண்ணுமான்னு பாரு. பி கம்ஃபர்டபிள் இன் பீயிங் ஓல்ட் ஃபேஷன்ட். உங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, புக்கு படிக்கிறது, உண்மையான ஹியூமன்ஸ் கூட பேசுறது, இதுதான் ரியல் லைஃப். ட்ரெண்ட்ஸ் வரும் போகும். நீங்க பில்ட் பண்ற இந்த கேரக்டர் தான் உங்க கூட கடைசி வரை இருக்கும். இந்த வீடியோ முடியும் போது நீங்க போனை லாக் பண்ணிட்டு வெளியே போகும்போது அந்த கூட்டத்துல ஒருத்தனா போக போறீங்களா இல்ல உங்க ஓன் ஐடென்டிட்டியோட கெத்தா நிக்க போறீங்களா? கூட்டமா வர்றதுதான் ட்ரெண்ட், ஆனா கூட்டத்தை கூட்டிட்டு வர்றதுதான் சக்சஸ். ட்ரெண்ட்ஸ ஸ்க்ரோல் பண்றத நிறுத்துங்க. உங்க லைஃப கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. ரிமெம்பர், யூ ஆர் நாட் அ ஃபாலோவர், யூ ஆர் அ லீடர். ஒரிஜினலா இரு. உனக்குன்னு ஒரு சரித்திரத்தை உருவாக்கு. நிமிர்ந்து நில். உன் ஐடென்டிட்டி உன் கையில.